டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியன். வணக்கம். இலங்கையில் இராணுவமும் அரசு ஆதரவு ஆயுத குழுக்களும் 7 ரகசிய முகாம்களை நடத்தி வந்தன. அவற்றில் சில இன்னமும் தொடர்ந்து செயற்படலாம். இவ்வாறு சர்வதேச மன்னிப்பு சபை சித்திரவதைகளுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் மன்ற குழுவின் ஜெனீவா அமர்வின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகாம்களில் சித்திரவதைகள், சட்டத்துக்கு புறம்பான கொலைகள் போன்றவை நடைபெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதேவேளையில் பிரிட்டிஷ் சேனல் 4 தொலைக்காட்சி இலங்கையில் இழைக்கப்பட்டதாக கூறப்படும் யுத்தகால குற்றச்செயல் தொடர்பான 2வது விவரண படத்தை புத்தாண்டில் ஒளிபரப்ப ஆயத்தமாகி வருகிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்காக பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் எதிர்வரும் 22ஆம் தேதி தோன்ற நீதிபதி இணக்கம் தெரிவித்தார். 1991-96ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜெயலலிதா முதல்வராக இருந்த வேளையில் முறைகேடாக 66 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை குவித்ததாக அவருக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் வழக்கு தொடுத்தது. ஈரான் அதன் அணுசக்தி நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான சர்வதேச கடப்பாடுகளுக்கு அமைவாக நடந்து கொள்ள வேண்டும் என ரஷ்ய ஜனாதிபதி டிமிட்ரி மெட்வேவ் வலியுறுத்தி கேட்டுள்ளார். ஜெர்மனிய ஜனாதிபதி கிறிஸ்டியன் வுல்ஃபுடன் மெட்வெதேவ் பெர்லின் மாநகரில் கூட்டு செய்தியாளர் மாநாடு ஒன்றை இன்று நடத்திய வேளையில் மத்திய கிழக்கு நிலவரம் குறித்து நாம் கரிசனை கொண்டிருக்கிறோம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் தோன்றியுள்ள முரண்பாடுகளை நாம் கவனத்தில் கொள்ளாமல் விட முடியாது என கூறினார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.